வருவார். நம்ம குரம்னு இருக்கு, ஆரம்பிச்சோம்னா வந்துடுவார். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் வேதாந்த தர்மதக்ஷணநாயகம் சித்பவானந்த சிஷ்யம் தம் பதம் ஷண்மாகதர்ஷனம் அபாரகருணாபாத்திரம் வேதபுரி நிவாசினம் ஆத்மவித்யாகுரும் வந்தே ஓம்கார ஆனந்த சத்குரும். ஓம் சாதனா பஞ்சகங்கிற தலைப்பில் ஒரு பிரகடன கிரந்தத்தை ஒரு 5 கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். முதல் கிளாஸில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் முகவரியாக கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து வந்து ஒரு 4 கிளாஸில் வந்து அந்த 5 ஸ்லோகத்தையும் அந்த 40 சாதனைகளையும் வந்து விரிவாக பார்த்தாச்சு. இருந்தாலும் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒன்றையும் சொன்னோம். அது எல்லாத்தையும் ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டா அப்படி முடித்தா நல்லாயிருக்குங்கிறதுனால இந்த ஒரு கிளாஸ் ஆனது சாதனா பஞ்சகத்துடைய சம்மதியாக வந்து இந்த கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஃப்ரம் பிகினிங்லேருந்து அந்த 5 கிளாஸில் சொன்னதோடைய ஒரு சம்மதியை நம்ம வந்து பார்த்துருவோம். முதல்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சகம் அப்படிங்கிறதுக்கு என்ன பெயர், என்ன விளக்கம்னு பார்த்தோம். பஞ்சகம் அப்படின்னா 5 ஸ்லோகங்களுடைய கூட்டமைப்புக்கு பெயர் பஞ்சகம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ வந்து 6 ஸ்லோகம் வந்துன்னா அதுக்கு பேர் ஷட்கம், 8 ஸ்லோகம் வந்தால் அஷ்டகம், 10 ஸ்லோகம் வந்தால் தசகம், அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அப்போ எத்தனை ஸ்லோகமோ அதுக்குண்டான பெயர் தான் வந்து இப்போ பஞ்சகம் அப்படின்னாலே வந்து 5 ஸ்லோகம். இப்போ வந்து சாதனா பஞ்சகம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து மாத்து பஞ்சகம், எதி பஞ்சகம், காஷி பஞ்சகம், நிறைய பஞ்சகங்கள் இருக்குது, மாயா பஞ்சகம். ஸோ இது எல்லாமே வந்து 5 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு கிரந்தங்கள். ஸோ இப்போ இந்த சாதனா பஞ்சகமானது மொத்தம் வந்து இந்த சாதனா பஞ்சகத்துக்கே மொத்தம் 4 பேர் நம்ம பார்த்தோம். முதல் பேர் வந்து சாதன பஞ்சகம் அப்படிங்கிறது. சாதனா பஞ்சகம் தான் பேர். ஆனால் இந்த நார்த் இந்தியாலாம் சாதனா பஞ்சகம்னு கொஞ்சம் தீர்க்கமாக சொல்கிறாங்க. பட் சாதன பஞ்சகம் தான் கரெக்டான பேர். அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான சாதனங்கள் என்னெல்லாம் வேணுங்கிறத பற்றி சொல்கிறதுனால இந்த இதுக்கு வந்து சாதன பஞ்சகம் அப்படிங்கிறது பெயராக இருந்தது. இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா உபதேச பஞ்சகம். உபதேச பஞ்சகம் என்னென்னா, வேதத்தில் எந்தெந்த படிகளெல்லாம் உபயோகித்து நம்ம வந்து மோட்சத்தை அடையலாம்னு சொல்லியிருக்கோம். வேதத்தால் உபதேசிக்கப்பட்டுள்ள படிகளை பற்றி கூறுவதால் இந்த நூலுக்கு பெயர் வந்து உபதேச பஞ்சகம். 3வது பெயர் வந்து சோபான பஞ்சகம். சோபானம்னா வந்து ஹிந்தியில் நார்த் இந்தியாலாம் வந்து படின்னு அர்த்தம். அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து வெறும் அந்த சாதனைகளை மட்டும் சொன்னால் இது இல்லை. ஆனால் இதுக்கடுத்து எது ஒவ்வொரு படியாக சொல்லிட்டு போகிறதுனால அந்த ஒரு ஆர்டரும் கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு பேர் சோபான பஞ்சகம்னு ஒரு பெயரும் இருக்குது. இன்னொரு பேர் வந்து அத்வைத பஞ்சகம்னு சொல்லிட்டு, ஏன்னா அத்வைத கருத்துக்களை வச்சு கேட்கறதுனால இது வந்து அத்வைத பஞ்சகம்னு சொல்லுவோம். மெயினாக நம்ம சொல்லக்கூடிய பேர் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து சாதன பஞ்சகம், நார்த் இந்தியாவில் உபதேச பஞ்சகம், சோபான பஞ்சகம், இது 3 வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சாதன பஞ்சகம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு வேதாந்த பிரகடன கிரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். வேதாந்த பிரகடன கிரந்தம்னா ஆரம்ப அடிப்படை நூல் அப்படின்னு சொல்கிறோம். வேதாந்தம்னா என்னென்னு பார்த்தோம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய வாக்கியம் தான் வேதாந்தம் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்போ பிரகடனம்னா என்னன்னு சொன்னோம்னா, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய, வேதம்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட், அதுலேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி எடுத்து அதை பற்றி விரிவாக விளக்கக்கூடிய நூலுக்கு பேர் வந்து பிரகடன கிரந்தம் அப்படிங்கிறது விளக்கத்தை பார்த்தோம். ஸோ அப்போ வந்து ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுங்கிற அறிவை தரக்கூடிய நூல் வேதாந்தம். வேதாந்தத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியை பற்றி நம்ம எளிய வகையில் புரிஞ்சுக்கிற மாதிரி அதாவது அந்த வேதத்தை பேஸ் பண்ணி எழுதியிருக்கக்கூடிய கிரந்தத்துக்கு பேர் பிரகடன கிரந்தம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சாதன பஞ்சகத்தில் இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். இதுக்கடுத்து வந்து ஒரு 5 வார்த்தைகள் பார்த்தோம். சாதகன் அப்படின்னு ஒரு வார்த்தை. சாதகன்னா யாருன்னா, யார் வந்து அந்த சாத்தியத்தை அடைய விரும்புவோம். சாத்தியம் மொத்தம் 5 வேர்டையும் சொல்லிடுவோம். சாதகன், சாதகம், சாத்தியம், அதுக்கடுத்து சித்தக, சித்தி. ஸோ இந்த 5 வார்த்தை பார்த்தோம். ஸோ இப்போ சாதகம்னே யாருன்னா, யார் வந்து அந்த சாத்தியத்தை அடைய விரும்புகிறானோ. இப்போ வந்து சாத்தியம்ங்கிறது சாதாரணமாக நம்ம வந்து வேதாந்தத்தில் வந்து பரம புருஷார்த்தம் மோட்சம் அப்படிம்போம். மோட்சத்தை அடைய விரும்புவான் சாதகன். சாதாரண லிட்டரலாக சொன்னோம்னா, இப்போ நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னா நான் சாதகன், வீட்டுக்கு போகிறது சாத்தியம். எது வழியாக போகிறேன் அப்படிங்கிறது வந்து சாதனம். ஸோ இது வந்து சிம்பிளான இது. ஆனால் நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்லுவோம், சாதகனானவன் மோட்சத்தை விரும்புகிறப்ப அவன் எந்தெந்த சாதனத்தை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கிறது தான் வந்து இந்த கிரந்தம். ஸோ அப்போ சாதகன் அப்படிங்கிறவன் வந்து எவன் வந்து அந்த சாத்தியத்தை அடைய விரும்புகிறவன். சாதனம்னா என்னென்னா, எதை உபயோகித்து அந்த சாத்தியத்தை அடைகிறானோ. ஏதாவது ஒன்று உபயோகித்து தான் பண்ணுவோம்னா, நான் இங்கேருந்து வீட்டுக்கு போனால் ஒன்றா வண்டியில் போகணும், இல்லை நடந்து போகணும், ஏதாவது ஒன்றில் போகணும். ஸோ அப்போ அந்த எதை உபயோகித்து போகிறாங்கிறத வச்சு தான் அதுக்கு பேர் வந்து சாதனம் அப்படின்னு பேர். 3வது சாத்தியம்னா என்னென்னா, அடையக்கூடியது பேர் சாத்தியம்.
அடைதல் அப்படிங்கிறது பேர் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னா, இப்போ இந்த சாதகனானவன் சாதனத்தை உபயோகித்து சாத்தியத்தை அடைந்த பின் அந்த அடையிறதுக்கு பேர் வந்து சித்தின்னு சொல்கிறோம். அதாவது என்னென்னா, நான் வந்து வாகனத்தை உபயோகித்து இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, வீட்டுக்கு போனதுக்கு ஞாபகம் என்னன்னா, இங்கேருந்து போகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பு வந்து சக்ஸஸ் ஆகிடுது, சித்தி ஆகிடுது நமக்கு. ஸோ அதனால் அதுக்கு பேர் சித்தி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் சித்தி ஆனதுனால சாதகன் வந்து அந்த இடத்துல சித்தகன்னு சொல்கிறான். நான் இங்கேருந்து வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கு வந்து எனக்கு வெற்றிகரமாக முடிஞ்சுது. ஸோ நான் வந்து அந்த இடத்துல சித்தக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 5 வார்த்தைகள் காமனாக நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வேதாந்த சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறோம்னா, 4 விதமான சாதனங்களை முக்கியமாக சொல்கிறது. தத்துவபோதத்தில் சொல்லியிருக்கு, சாதன சதுஷ்டயம் கிம். 4 சாதனங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி. அதுக்கு வந்து ஆதிசங்கர் சொல்கிறார், நித்யா நித்திய வஸ்து விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம் என்று பிரித்தறியக்கூடிய விவேக புக்திக்கு பேர், அது வந்து ஒரு சாதனம். அடுத்து வந்து இக அமுத்த பலபோக விராக. இந்த லோகத்திலையும் மேல் லோகத்திலையும் நமக்கு எந்த விதமான ஒரு பற்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விராகத்தன்மை, வைராகியது வந்து 2வது பாயிண்ட்டு. 3வது வந்து சமதமாதிகள் அப்படின்னு சொல்லுவோம், 6 விதமான சம்பத் குணங்கள். 4வது என்னன்னா மோட்சத்தை விரும்பும் தன்மை. ஸோ இது 4 தான் வந்து சாதனம். வேதாந்தத்தில் வந்து சாதனா சதுஷ்டயம்ங்கிறது இது 4 தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த சாதனம் ஒன்று வச்சு தான் நம்ம எதுவுமே செய்ய முடியும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாத்துக்கும், வேதாந்தம் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன ஒரு பெரிய ஒரு சாத்தியம் அப்படின்னா மோட்சம் தான் சாத்தியம். ஸோ இப்போ இந்த நூல் என்ன பண்ணுதுன்னா, மோட்சத்துக்கு உண்டான வழியை நமக்கு காட்டுகிறது. ஸோ அப்போ மோட்சத்தை அடையிறதுக்குன்னா இப்போயே அடைய முடியும்னா, அது 40 ஸ்டெப் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 40 ஸ்டெப்பு வந்து நம்ம 4 நாள் கிளாஸ் பண்ணிட்டோங்கிறதுனால அடைய முடியாது. 40 வருஷம் ஆனாலும் அடைய முடியாது. அது ஒன்றுக்கும் தீவிரமான பயிற்சி, தீவிரமான அபியாசங்கள் வந்து அதில் வந்து நம்ம ஈடுபட்டு நமக்கு வெற்றி கிடைச்சாதான் நம்ம அந்த சாத்தியத்தை நம்ம அடைய முடியும். ஸோ இது இல்லாமல் இப்போ இது பண்ணுறது என்னென்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லணும்னா வேதம் ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த வேதம் அப்படி ஆரம்பிக்கிறப்ப அதில் வந்து வேதத்தில் வந்து 3 விதமான பாகங்கள் உள்ளன. கர்ம காண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், அப்படி 3 காண்டங்கள் இருக்குது. ஸோ அப்போ இந்த 3யுமே வந்து இந்த ஸ்லோகங்களில், இந்த 5 ஸ்லோகங்களில் ஃபஸ்ட்டு 3 ஸ்லோகத்தில் இந்த 3 காண்டத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அதாவது வேதம்ங்கிறது அவ்வளோ பெரிய விஷயத்தை ஒரு 12 லைனில் வந்து 3 ஸ்லோகத்தில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, கர்ம யோகேன சித்த சுத்திகி. இது வந்து மைண்டில் எப்போவுமே இருக்கணும். இது இருந்தால் தான் நமக்கு இதாகும். கர்ம யோகத்தினால் மன தூய்மை அடையலாம். கர்ம யோகத்தினால் மன தூய்மை. அடுத்து வந்து உபாசனையான உபாசனா யோகத்தினால் மன ஒருமுகப்பாடு. ஃபஸ்ட்டு வந்து மன தூய்மை, இது வந்து சித்த ஏகாக்கிரதா, மன ஒருமுகப்பாடு அடையலாம். 3வது என்ன சொல்கிறோம், ஞான யோகேன அப்படின்னு சொல்லாமல் இந்த ஞான யோகத்தை 3 படிகளாக பிரித்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். தமிழில் வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் 3 இருக்குது. ஸோ இது 3லேயும் வந்து இப்போ கேட்கறதுனால என்ன ஆகுன்னா வந்து அஜ்ஞானம், நமக்கு வந்து ஞானமே இல்லாமல் இருக்குது. அப்போ கேட்கறதுனால என்ன ஆகுன்னா வந்து அந்த அஜ்ஞானங்கள்லாம் போகும். அதுக்கடுத்து வந்து அதை வந்து சிந்திக்கிறதுனால அதில் என்னென்ன தோஷங்கள், சம்சயங்கள், சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கடுத்து வந்து நிதித்தியாசனம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நான் வேறு பிரம்மன் வேதுங்கிற அந்த வேத புத்தி, விபரீத பாவனா வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்போடைய சிம்பிள், இந்த ஸ்லோகத்தோடைய சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ இது வந்து என்னது, மோட்சங்கிற சாத்தியத்தை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்து எப்படி கொண்டு போகிறோங்கிறத இந்த ஒரு கிரந்தம். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ள வந்து இன்னொரு விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் பார்த்தோம். என்னென்னா வந்து நியம டூஸ் அண்ட் டோன்ஸுங்கிற மாதிரி ஒரு 5 டூஸ் அண்ட் டோன்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய தர்மங்கள் நமக்கு இருக்கணும். என்னென்னா அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம்னு 5 இருக்கணும். அதே மாதிரி வந்து நியமங்கள் வந்து சௌச்சம், சந்தோஷக, தபக, சுவாத்தியாயக, ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வர பூஜனம், இது 5மே இருக்கணும். ஸோ இதுவும் நம்ம டூஸ் அண்ட் டோன்ஸ் சொல்லிட்டோம். அதுக்கடுத்து வந்து 4 ஆசிரமங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அது சிம்பிளாக என்னென்னா 4 ஆசிரமங்கள் உண்டு. இன்றைக்கி வந்து ஆசிரம வியவஸ்தை, இன்றைக்கி வந்து வர்ண வியவஸ்தாவும் இல்லை, ஆசிரம வியவஸ்தாவும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நான் தொடர்ந்து கடைப்பிடிக்கிறதுனால அந்த 4யும் என்ன, அதுக்கு என்ன டெஃபினிஷனுங்கிறத நம்ம பார்த்துடுவோம். முதல்ல வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு என்னென்னா, முறைப்படி மாணவன் அந்த அவனுக்கு வந்து பூனெல்லாம் அணிஞ்ச உடனே அவன் முறைப்படி போய் வேதத்தை, அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சு, அதனுடைய அங்கங்கள் உபாங்கங்களை எல்லாம் சேர்த்து படித்து அவன்
அதை படித்து முடிக்கக்கூடிய காலத்துக்கு பேர் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமம்னு பேர். அதுக்கடுத்து வந்து கிரகஸ்த ஆசிரமம். அதே மாணவன் அவன் வந்து அவனுடைய வர்ணத்திலே ஒரு நல்ல பெண்ணை மணந்து கொண்டு ஒரு குழந்தையை இது பண்ணி கொடுத்துட்டு கூடவே வந்து அவன் என்னென்ன கர்மங்கள் இருக்கோ அதை வந்து தொடர்ந்து விதிப்படியே செய்யறதுக்கு பேர் வந்து கிரகஸ்தாசிரமம். மூணாவது வந்து இது இப்படியே வயசை போக என்னன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த சாதகன் என்ன பண்ணணும்னா வந்து மனைவியோடோ அல்லது தனியாகவோ, மனைவி வந்தால் தான் போகணுங்கிறதில்ல, தனியாகவோ வந்து அதிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரண்யம் வானப்பிரஸ்தம் சொல்கிறோம்ல, அதனால் வனத்தில் இருக்கிறது பேர் வானப்பிரஸ்தம். ஸோ அப்போ அங்கே போய் அங்கே வந்து என்னென்னா பழ மூலக உதக அன்விதனம், ஒன்றா பழம் கிடைக்கும், இல்லைன்னா கிழங்கு கிடைக்கும், இல்லாட்டி தண்ணி, இதை மூணையும் சாப்பிட்டுட்டு அங்கே அவனுக்கு என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ அதை பண்ணிவிட்டு அந்த ஆசிரமத்தை தொடர்ந்து கடைப்பிடிக்கிறது. மூணாவது வானப்பிரஸ்த ஆசிரமம். நாலாவது வந்து சந்நியாச ஆசிரமம். அந்த கர்மாக்கள் எல்லாம் விட்டுட்டு முறைப்படி விட்டுட்டு அந்த அக்னி ஹோத்தங்கள் கர்மாவையும் விட்டுட்டு முறைப்படி வந்து தவங்களை இது பண்ணிவிட்டு முறைப்படி சன்னியாசம் எடுத்துக்கிறது சன்னியாச ஆசிரமம். இது 4 ஆசிரமங்கள் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த சாதனா பஞ்சகத்துக்கு முகவரியாக நம்ம பார்த்தது. இப்போ வந்து இந்த 5 ஸ்லோகத்தையும் ஒன்றா நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்லோகமாக நம்ம பார்த்துருவோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதே காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகப்பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவ்யவசீயதாம் நிஜகிருகாத்தூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கத்சத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம் சாந்த்யாதிப்பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்த்யஜ்யதாம் சத்வித்வானுபசுப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமக்ஷதாம் ஸ்ருதிசிரோ வாக்யம் சமாகன்யதாம் வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காத் சுவிரம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மீதி விபாவ்யதாம் அகரஹர் கர்வம் பரித்யஜ்யதாம் தேஹே சம்மதிருஜ்யதாம் புதஜனைர்வாதப் பரித்யஜ்யதாம் சுக்வ்யாதிஷ்ச சிகித்ஸ்யதாம் பிரதிதினம் விக்ஷௌஷதம் புஜ்யதாம் ஸ்வதன்னம் நது யாச்யதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் शीतोष्णादिविषह्यतां न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यतां जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यतां परतरे चेतः समाश्रीयताम् पूर्णात्मासु समीक्ष्यतां जगदिदं तद्वादितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यतां क्षितिबलात् नाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं ह्यगमुज्यताम् अतः ब्रह्मात्मास्तीयताम्. 5 ஸ்லோகம் படிச்சிட்டோம். ஸோ இப்போ இதில் முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான நம்ம என்ன பார்த்தோமோ அதை சுருக்கமாக பார்த்துடுவோம். முதல் படியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேதக நித்தியம் அதீயதாம், வேதமானது தினசரி படிக்கப்பட வேண்டும். வேதம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து சம்ஸ்கிருதத்தில் வந்து ஒரு வித் அப்படிங்கிற அதுலேருந்து வந்திருக்கு. இந்த வேதமானது தினமும் படிக்கப்படட்டும்னு யாருக்கு சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த பாடசாலைக்கு ஒரு பையனை வந்து அவனுக்கு வந்து 5 வயசுலேயே அந்த உபநயனம் பண்ணதுக்கப்புறமா முறைப்படி வந்து பாடசாலைக்கு போய் அந்த வேதத்தை தினசரி படிக்க வேண்டும். தினசரி படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கணுங்கிறதே அதில் சொல்லியிருக்கு. அதாவது வந்து வேதனை வந்து அந்த வேதத்தை கேட்டு வேதம் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஆச்சாரியர் வந்து ஒரு தடவை சொல்லுவார், இந்த மாணவன் வந்து 2 தடவை சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அது இந்த எந்தெந்த நாட்களில் அத்தியன நாட்கள் அனத்தியன நாட்கள்னு சொல்லுவாங்க, அதில் முறைப்படி அதை படிச்சுட்டு
மீதி நாட்களில் வந்து அதனுடைய அர்த்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அங்கங்கள், வேதத்துக்குள்ள 6 அங்கம் சொல்லியிருக்கோம், ஷடங்கம்னு சொல்லியிருக்கோம். அந்த 6 அங்கங்களை பற்றியும் முதையாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதோட அங்கங்களையும் படிக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கால விளம்பம் வினா, அதாவது கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி தான் பாடசாலையெல்லாம் வந்து வருஷத்துக்கு 1 மாதம்லாம் லீவ் கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் பாடசாலையில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவன் முடிச்சுட்டு வெளியில் வர தான் வீட்டுக்கே போக முடியும். ஸோ அதனால் வந்து எந்த கேப்பும் இல்லாமல் முழுமையாக அந்த ஒரு போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தை, அந்த பாடசாலை ஆசிரமத்தில் தங்கியிருந்து முறைப்படி படிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் வந்து வேதக நித்தியம் அதியதாம் அப்படிங்கிறது. சரி, இது நமக்கு இது இப்போ எப்படி பொருந்தும் அப்படின்னா, வேதம்ங்கிறது வந்து 3 காண்டங்களே உடையது. கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசனா காண்டம். இது 3ம் வந்து வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இருக்கிறதையே வந்து நிறைய தமிழ் நூல்கள்லாம் இருக்குது. நம்மள இதில் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, எல்லா உபநிஷத்துக்கள் எல்லாமே நம்ம படிக்கிறோம். வேதத்துடைய ஒரு பகுதி தான் உபநிஷத்துக்கள் எல்லாமே. ஸ்ருதியில் இருக்கிறதா அடுத்து ஸ்மிருதி, பகவத்கீதை எல்லாமே படிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வேதம் படிக்கணும், நமக்கு இது சம்மந்தமில்லைன்னு இல்லாமல் நம்மவும் அது தொடர்புடைய இருக்கக்கூடியதான இந்த உபநிஷத்துக்கள் இது எல்லாத்தையுமே வந்து முறைப்படி தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்க வந்து ஃபுல் டே அண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கு அதான் பண்ணணும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக, 1 மணி நேரம், 2 மணி நேரமாக ஒதுக்கி இதை முறைப்படி தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் படி. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கடைசி படிக்கு போகணும்னா முதல் படியில் இருந்து நம்ம எஃபர்ட் போட்டால் தான் முடியும். ஸோ இப்போ முதல் படியிலே எஃபர்ட் போடல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ வேதத்தை முறைப்படி தினசரி ஓதப்பட வேண்டும், வேதமான ஓதப்படணும். நம்மளும் என்ன பண்ணணும்னா என்னென்ன உபநிஷத்தில் இருக்கோ, என்னென்ன ஸ்தோத்திரங்கள் இருக்கோ, என்னென்ன டெக்ஸ்ட்லாம் நமக்கு வேதாந்த நூல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து அதாவது வந்து ஒன்று வந்து கேட்கணும், எங்கெங்கெல்லாம் வகுப்பு இருக்கோ அங்கே போய் கேட்கறது ஒரு இது. இன்னொன்று வந்து அதை வந்து மனப்பாடம் பண்ணணும். இப்போ இந்த சாதனா பஞ்சம் படிச்சிட்டோமா, இந்த சாதனா பஞ்சத்தை மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணாலே நமக்கு வந்து அதோடைய அர்த்தம் புரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து நம்மளும் வந்து இந்த வேதாந்த நூல்களை தினசரி எந்த விதமான ஒரு விடுமுறையும் இல்லாமல், வகுப்பு இருக்கோ இல்லையோ, நம்ம இதை தொடர்ந்து பண்ணணுங்கிறது முதல் ஸ்டெப்பு. இதுதான் வந்து இந்த ஒரே ஒரு படி தான் வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்குன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த 40 படிகளில் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப்பே 12 வருஷம் 14 வருஷம் எடுக்கும். ஸோ அதனால் இது வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு கொடுக்கப்பட்ட முதல் படி, ஒரே படி இதுதான். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தத்து உதிதம் கர்ம சு அனுஷ்டியதாம். அதாவது தத் உதிதம்னா, தத்துன்னு வேதம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. அந்த வேதத்தால் விதிக்கப்பட்ட கர்மங்களை முறைப்படி அனுஷ்டிக்க வேண்டும். முறைப்படி சு அனுஷ்டியதாம், நன்றாக அனுஷ்டிக்க வேண்டும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக பண்ணணுன்ருக்கு. அப்போ என்னன்னா, வேதத்தில் என்னென்ன கர்மாக்கள் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 5 விதமான கர்மா வந்து நம்ம பார்த்தோம். அதாவது என்னென்னா வந்து நித்திய கர்மான்னு ஒன்று, அதுக்கடுத்து வந்து நைமித்திய கர்மான்னு ஒன்று, 2வது, 3வது காமிய கர்மா, 4வது வந்து நிஷித்த கர்மான்னு ஒன்று, 5வது பிராயச்சித்த கர்மான்னு 5 கர்மங்கள் பார்த்தோம். இந்த நித்திய கர்மா அப்படின்னா தினசரி செய்ய வேண்டிய கர்மாக்கள். தினசரி செய்ய வேண்டும்னா இப்போ வந்து இந்த சந்தியாவந்தனம், ஒரு ஈஸ்வர பூஜை, அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணணும். இப்போ இந்த ஒரு ஸ்ராத்தம் வருது, ஒரு தர்ப்பணம் பண்ணுறது, எல்லாமே நித்தியப்படி செய்ய வேண்டிய கர்மா. இதை வந்து இதுக்கு சாய்ஸே கிடையாது, இது பண்ணியே நியதம் கிருதம் கர்ம நித்திய கர்ம. தினசரி செய்யப்பட வேண்டிய கர்மா தான் வந்து நித்திய கர்மா. பகவான் கீதையிலே சொல்லியிருக்க நியதம் குரு கர்மஸ்தம். கண்டிப்பாக அந்த கர்மாக்களை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லுவாள். இந்த நித்திய கர்மா வந்து நம்ம வந்து பஞ்சமகா யஜ்ஞம்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் ஒன்று சொல்கிறோம். அதாவது வந்து பிரம்ம யஜ்ஞம், பூத யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம்னு 5 விதமான யஜ்ஞங்கள் நமக்கு வந்து பஞ்சமகா யஜ்ஞங்கள் 50 வேள்வின்னு தமிழ் வேதாந்த நூல்களையும் இது வந்து சொல்லியிருக்கு. திருவள்ளுவரும் இதெல்லாம் வந்து அவரும் இதை வந்து எம்பசைஸ் பண்ணுறார். ஸோ அதனால் முதல்ல பிரம்ம யஜ்ஞம்னா வந்து நம்மளுடைய குருமார்களுக்கு, நம்மளுடைய அந்த ரிஷி பரம்பரைகளுக்கு, நம்மளுடைய சாஸ்திரங்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு வந்து எப்போவுமே அந்த ஒரு இது பண்ணியே ஆகணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, குரு இருக்காது அப்படின்னா அது குருவுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறது, அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த நல்லா படிக்கிறது, அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம நல்லா படிச்சிட்டோம், நீ இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொன்னால் நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம அந்த வந்து பிரம்ம யஜ்ஞத்தை நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து தேவ யஜ்ஞம். தேவ யஜ்ஞம்ங்கிறது வந்து எந்த விதமான ஒரு எல்லா பூஜாவுமே அதுதான். இப்போ வந்து கோயிலுக்கு போகிறது,
ஒரு தினசரி நம்ம அந்த ஆர்த்தி பூஜையில் கலந்துக்கிறது, இல்லை நம்ம வீட்டில் வந்து தினசரி ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இது வந்து தேவ யக்ஞம்னு சொல்லக்கூடிய விஷயம். 3வது வந்து பித்ரு யக்ஞம். பித்ரு யக்ஞம்னா வந்து நம்மளுடைய மூதாதைகளுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த யக்ஞங்கள். நம்ம சாத்தம்னு சொல்கிறோம். சாத்தம்ங்கிறது நம்ம நித்தியகர்மாவில் வந்துடும். ஆனாலும் எப்போவுமே நம்ம வந்து அதாவது பித்ருகர்மானா அவங்க போனதுக்கப்புறம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்க இருக்கப்பயே அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து முறைப்படி பண்ணுறது தான் வந்து அவன் பித்ருகர்மா. அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க இருக்கும்போதும் செய்யணும், அவங்க போனதுக்கப்புறமும் நம்ம வந்து அடுத்து செய்ய வேண்டியது செய்யணும். அதுக்கு அடுத்து வந்து மனுஷ யக்ஞா. மனுஷன்னா ஹியூமன். நம்ம ஒரு லெவலில் இருக்கோம், நமக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாதுன்னா அது பேர் மனுஷ யக்ஞம். அதாவது நிறைய இப்போ இந்த மாதிரி ஆசிரமங்கள் நிறைய இந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் வந்து நமக்கு என்னென்னலாம் முடியுமோ அதை வந்து சப்போர்ட் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம்மகிட்ட ஃபினான்ஷியலாக பணம் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதுனால மனுஷ யக்ஞம். அடுத்து வந்து பூத யக்ஞம். பூத யக்ஞங்களில் மரங்கள், செடி, கொடிகள், இந்த மற்ற பூதங்கள், ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் என்ன முடியுமோ, இந்த வெய்ய காலத்தில் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வைக்கிறது, ஒரு சில டெய்லி காலையில் காக்காவுக்கு ஏதாவது மிச்சது அரிசி அந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பூத யக்ஞம். ஸோ இது 5மே வந்து நித்திய கர்மாவில் நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நைமித்திக கர்மா அப்படின்னா என்னென்னா வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால் நிமித்த ரூபம் கிருதம் கர்மா. அதாவது ஏதாவது காரணம், நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு ஜாதகம் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஒரு தடவை தான் பண்ண முடியும். நித்திய கர்மா டெய்லி பண்ணணும். இந்த நைமித்திய கர்மாங்கிறது ஒரு தடவை தான் பண்ணுறது. விவாகம் பண்ணுறது ஒரு தடவை தான். ஸோ இது எல்லாமே வந்து ஜாதகாரணம், நாமகாரணம், இந்த மாதிரி ஒரு நிமித்தத்தை முன்னிட்டு பண்ணக்கூடிய கர்மா எதுவாக இருந்தாலும் அது வந்து நைமித்திய கர்மான்னு பண்ணுறோம். 3வது வந்து என்ன சொல்கிறோம், காமிய கர்மா. காமிய கர்மான்னு என்ன, ஏதாவது ஒரு நமக்கு வேண்டுதல், விருப்பத்தின் பொருட்டு செய்ய வேண்டியது. இப்போ வந்து ஒரு சந்ததியே வரல, நமக்கு வந்து ஒரு 10 வருஷமாக குழந்தை இல்லைங்கிறப்ப அதுக்கு வந்து புத்திர காமாயிஷ்டி யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பண்ணுறது. அது வந்து புத்திர காமாயிஷ்டி யாகங்கிறது ஒரு தடவை தான் பண்ணணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பண்ணிவிட்டு அதோட முடிச்சுக்கணும். அது அப்போ தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காமியத்துக்காக செய்யப்படக்கூடிய கர்மா வந்து காமிய கர்மா. ஸோ இதை வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறதில்லை, இருந்தாலும் உனக்கு எதாவது தேவைன்னா ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுது சாஸ்திரம். இதை எப்போவுமே பண்ணுன்னு சொல்லலை, அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மான ஒரு சில கர்மாவை செய்யவே கூடாது. விளக்கப்பட்ட கர்மாக்கள் அப்படின்னு. விளக்கப்பட்டனா யாரையும் ஒருத்தர் ஏமாத்துன்னு நினைக்கக்கூட கூடாது, துன்புறுத்துன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து நிஷித்த கர்மான்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் வேறு கர்மாக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இப்போ இல்லை, அதனால் இதை மட்டும் இப்போ சொல்கிறோம். அடுத்து பிராயச்சித்த கர்மா அப்படிங்கிறது வந்து ஒரு பரிகாரத்துக்காக பண்ணக்கூடியது. ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும், இது பண்ணால் சரியாகும்னா பண்ணலாம், ஆனால் அதையே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப டைம் சரியில்லை, ரொம்பவே முடியல, ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணலாமான்னா சொன்னால் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே தவிர, ஆனால் 24/7 நம்ம வருஷம் போது தான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இதுவுமே வந்து பிராயச்சித்த கர்மா, இதெல்லாமே சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தேன உதிதம் தத் உதிதம் கர்ம சு அனுஷ்டிதம். அந்த வேதத்தினால் சொல்லப்பட்ட நித்திய நைமித்திக பிராயச்சித்த கர்மாக்களை முறைப்படி செய்ய வேண்டும். நித்திய நைமித்திக பிராயச்சித்தங்கிறது ஏதோ தேவைப்பட்டப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்காது. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ பார்க்குற மாதிரி ஜோசியம்லாம் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப இதானதான் ஜோசியத்துக்கே போவாங்க. இப்போ தான் நம்ம டே டு டே ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வந்து பிராயச்சித்தங்கிறது ஏதாவது தேவைப்பட்டால் மட்டும். ஆனால் நித்திய நைமித்தியம் வந்து இதெல்லாம் முறைப்படி பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து 2வது படியாக சொல்கிறாங்க. முதல்ல வேதத்தை படிக்க வேண்டும், அதில் கூறப்பட்ட கர்மங்களை செய்ய வேண்டும். இது வந்து எதுக்குன்னா, இந்த 2வது படியிலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு உண்டான அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறது. 3வது என்னென்னா, தேன ஈசஸ்ய அபசிதிகி விதீயதாம். தேன அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுறோம், அந்த கர்மா பண்ணிகிட்ருக்கோம்ல, அந்த கர்மா வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். எந்த கர்மம் பண்ணாலும் அதை வந்து ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். நம்ம என்ன பண்ணோம், சாதாரணமாக வீட்டில் எந்த பூஜை ஒரு ஜபம் எது பண்ணாலும் கடைசியில் முடிக்கிறப்ப என்ன பண்ணிடுவோம், நமக்கு தெரியலையோ, காயேன வாச்சா மனுஷேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகிருதேகே சுபாவாத்து கதோமி எத்தியத் சகலம் பரஸ்மை நாராயணாயி சமர்ப்பியாமி. நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், எனக்கு தெரிஞ்சு பண்ணணும், தெரியாமல் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா வந்து அதோடைய பலன் வந்து ஈஸ்வரனுக்கு போகிறப்ப நமக்கு வந்து அந்த புண்ணிய பாவங்கள் எல்லாம் நமக்கு வந்து நம்மளை ஒட்டாது. ஸோ அதனால் வந்து இது என்னென்னா 3வது படி வந்து
அந்த நித்திய நைமித்திய கர்மங்களை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்ய வேண்டும். அடுத்து என்னது அப்படின்னா காமியே மதி தெஜ்ஜதாம். காமியே அப்படின்னா காமிய கர்மாக்களில் மதின்னா எண்ணத்தை தெஜ்ஜதாம் விட வேண்டும். காமிய கர்மா பண்ணணுங்கிற எண்ணத்தை விட்டுரு. ஏதோ ஒரு தடவை ஆரம்ப காலத்தில் உனக்கு ஒன்று வேணும்னா பண்ண, அதோடு சரி. அதுக்கு மேலே அதிலேயே ஒவ்வொரு எனக்கு இது வேணும்னு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் காமிய கர்மாக்களை விட்டுறணும். ஸோ இந்த காமிய கர்மா பண்ணுறப்போ எப்படி பண்ணணும்னா பிரசாத புத்தியோடு பண்ணணும். பிரசாத புத்தின்னா இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், பிரசாதம் கிடைச்சதுன்னா ஓகே, இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி பண்ணணும். இது கிடைச்சே ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ காமிய கர்மா இப்போ புத்த காமேஷி யாகம் பண்ணுறா, இல்லாட்டி மலைக்காக யஜ்ஞம் பண்ணுறா அப்படின்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் அவருடைய அந்த கர்மாவில் ஏதாவது தோஷம் வந்தாலோ, இல்லை அவருடைய அந்த பிரார்த்த கர்மங்கள் ஏதாவது இதாக இருந்தாலோ கிடைக்காமையும் போகலாம். ஸோ அப்படி இருக்குன்னா அதை பிரசாதமாக எடுத்துக்கணும். அந்த இடத்துல இது எனக்கு நான் இது பண்ண இது கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு தொனியில் பண்ணக்கூடாது. அதனால் காமியத்தை அனுகூலமான புத்தியை நம்ம விட்டுவிட வேண்டும். எந்த இடத்துலையும் அனுகூலமாக இது நமக்கு இதாக தான் இருக்கும், நமக்கு இது பண்ணிட்டா நமக்கு கிடைச்சிடும் அப்படிலாம் இல்லாமல், அனுகூல புத்தி இல்லாமல் நம்ம காமிய கர்மாங்களே செய்யணும். காமிய கர்மாவை விட்டுறணும்னு அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா அந்த 5 கர்மாவில் ஒரு கர்மா ஏற்கனவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, நிஷித்த கர்மா பண்ணக்கூடாது, பிராயசித்தமாக அளவாக தான் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இப்போ இங்கே என்ன சொல்ல, காமியத்தை விட சொல்லிட்டார். நித்திய நைமித்தியம் மட்டும் தான் போயிட்டே இருக்கும். அடுத்து பாபோக பரிதோயதாம். பாபகன்னா ஓகன்னா கூட்டம்னு அர்த்தம். இந்த பாபம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா நமக்கு ராகத்வேஷம் இருக்கிறதுனால தான் பாபம் வருது. ஒருத்தர் எனக்கு பிடிக்கிறது, ஒருத்தர் பிடிக்கல, இந்த ராகத்வேஷத்தினால தான் பாபம் இருக்குது. ஸோ அதனால் இந்த ராகத்வேஷத்தை நம்ம விளக்கிட்டோம் அப்படின்னா பாவம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல பாபோக பரிதோயதாம் அப்படின்னா என்னத்துன்னா விருப்பு வெறுப்பை நீக்க வேண்டும்ங்கிறதான் அதனுடைய இம்ப்ளைடு மீனிங். பகவான் சொல்லிக்கிறார், இந்திரியஸ்யாத்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோகோ ந வசம் ஆகச்சேத் தே அஸ்ய பதிபந்தினோ. அது என்னன்னா நம்மளோட இந்திரியங்களுக்கு விஷயங்களில் விருப்பு வெறுப்பு உண்டு, இது வேணும் இது வேண்டாங்க தன்மை உண்டு. எனவே நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்திரியங்களுக்கு வசமாக கூடாது. அவைகளே அவனுக்கு சத்துக்கள். பதிபந்தினோ ராகத்வேஷம் தான் அவனுக்கு பதிபந்தினோன்னா அவனுக்கு சத்துக்களாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இந்த ராகத்வேஷத்தை விட்டால் நமக்கு இந்த பாப கூட்டமானது பொசுங்கிவிடும். பாபோக பதி தூயதாம். அதுக்கு அடுத்தது இதுவும் கஜசாஸ்திர தர்மம் தான். அடுத்து பவசுகே தோஷக அனுசந்தியதாம். பவசுகேன்னா உலக சுகங்கள். பவன்னா சம்சாரம்னு பொதுவாக சொல்கிறோம். அந்த உலக சுகங்களில் உள்ள குறைகளை நினைத்து பார்க்க வேண்டும். என்னென்ன குறைகள்லாம் இருக்குது, 3 விதமான குறை நம்ம சாதாரணமாக சொல்கிறது. எந்த ஒரு சுகமுமே 3 குறைகளே உடையதாக இருக்கும். ஒன்று துக்க மிஸ்ரிதத்துவம், துக்கத்தோடு கலந்ததாக தான் இருக்கும். எந்த சுகமாக இருந்தாலும் துக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. துக்கம் கலவாத தன்மை இல்லை, துக்கத்தோடு கலந்த தன்மை தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது அதுக்கே என்னன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதும் துக்கம்தான், அதை காப்பாற்ற அதை விட துக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது திடீர்னு போயிடுச்சுன்னா மன கஷ்டம் அதுக்கு மேலே ஆயிடுது. ஸோ அதனால் இந்த துக்கம் துக்கம் மிஸ்ரிதமாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இதுக்கு அடுத்து என்னென்னா அதிருப்தி கருத்துவம். இது எவ்வளோ வந்தாலும் நமக்கு பற்ற மாட்டேங்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சோன்னா 10 லட்சம் வேணும்னு நினைக்கிறேன், 10 லட்சம் வந்துச்சுன்னா அடுத்து 1 கோடின்னு போகும். ஸோ இது இப்படி போயிட்டே இருக்கிறதுனால இது நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இல்லை. 3வது என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா பந்தகத்தம் நமக்கு அடிமைப்படுத்துறது. இது நமக்கு ஏதாவது ஒரு சுகம் வேணும்னு நினச்சோன்னே இப்போ எங்கேருந்து காதில் போகணும்னா காது இல்லாமல் என்னால் போகவே முடியாதுங்கிற அளவுக்கு நான் அதில் அடிமை ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ என்னால் வெளியிலே போக முடியாது. ஸோ அதை நான் சார்ந்திருக்கிற மாதிரியான தன்மை வந்துடும். ஸோ அதனால் எந்த சுகமுமே இந்த 3 குறைகளோடு இருக்கக்கூடியதுனால இனி நமக்கு எந்தெந்த சுகங்கள்லாம் இருக்கோ இது எல்லாத்துலேயும் இந்த 3 பாயிண்ட்டையும் இது பண்ணி இதில் என்னென்ன குறைகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம விளக்க வேண்டும். ஸோ அதுதான் தோஷக அனுசந்தியதான். இந்த உலகத்தில் உள்ள சுகங்கள் எல்லாமே அனித்தியமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது 6வது பாயிண்ட். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆத்ம இச்சா விவசீயதாம். ஆத்ம இச்சா விவசீயதம், ஆத்ம சுகத்தை விரும்ப வேண்டும், ஆத்ம சுகத்தில் விருப்பத்தை வைக்க வேண்டும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதாவது வேதம் படிச்சுட்டு அந்த கர்மாலாம் பண்ண ஆரம்பித்து
அந்த பாயிண்ட் இது. அடுத்து என்னென்னா வந்து ஈஸ்வரனுக்கு அந்த நித்திய நிமிதியம் இதெல்லாம் பண்ணுறப்பே அவனுக்கு விவேகம் வந்தது. இந்த பவசுகத்தில் உள்ள தோஷத்தை எல்லாம் சிந்திக்கிறப்ப அவனுக்கு வைராக்கியம் வந்தது. ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்தோம், சாதாரணமாக வேதாந்தத்தில் விவேக வைராக்கியம் வரணும் வந்தாச்சு. இப்போ அடுத்த 7வது பாயிண்ட்னு சொல்ல ஆத்ம இச்சா விவசியதம். விவேகமும் வைராக்கியமும் அடைந்தவனுக்கு ஆத்ம சுகத்தில் வந்து விருப்பம் வந்துடும். ஸோ அப்போ ஆத்ம சுகத்தில் விருப்பம் வந்துடுச்சு அப்படின்னா உடனே என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்த பாயிண்ட் வந்து நிஜகிருகாத்து தூர்ணம் விநிர்கமியதாம். தன்னுடைய வீட்டிலிருந்து உடனே கிளம்பி வெளியே செல்ல வேண்டும். இதுக்கு 2 மீனிங்கு. தன்னோட வீட்டை விட்டு கிளம்பணும்னு ஒரு மீனிங், இன்னொன்று வந்து என்னுடையது தான் எல்லாமே, என்னுடையதுங்கிற எண்ணத்துலேருந்து விடுபடணுங்கிறது. ஆனால் இங்கே மெயினான மீனிங் என்னென்னா அவன் வந்து இந்த கிரகஸ்தாசிரமத்திலேருந்து விடுபட்டு நிஜகிருகாத் தூர்ணம் விநிர்கமியம் வெளியில் போகணுன்னா இந்த வனத்துக்கு போகணும். வானபஸ்தம் இந்த இடத்துலேருந்து இந்த கிரகஸ்தாசிரமத்திலேருந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும். வைராக்கியத்தை பெற்ற பிறகு வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். இதுக்கு அடுத்து வந்து இதுதான் வந்து முதல் ஸ்லோகத்தோடு இந்த முடியுது. இப்போ அடுத்த ஸ்லோகம் வந்து சத்சு சங்கக விதீயதாம். வீட்டை விட்டு வெளியில் கிளம்பியாச்சு அப்படிங்கிறப்ப அவன் ஏன் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறான்? அவன் இந்த விஷய சுகத்துல எல்லாம் வந்து விஷய சுகங்களை பற்றி அவனுக்கு தெரியும். இதில் வந்து எல்லாமே துக்கத்தோடு இருக்குது, அதனால் இதை நம்ம விளக்கணும்னு சொல்லி கிளம்பான். ஆனால் அப்போ அடுத்து என்ன வருது, அவனுக்கு ஆத்ம சுகத்தில் விருப்பப்படுறான். ஆனால் ஆத்ம சுகத்தை விருப்பப்பட்டாலும் அவனுக்கு அந்த ஞானம் கிடையாது. விஷய சுக அறிவு இருக்கிறதுனால அவன் இது பண்ணான். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு ஆத்ம சுகத்தில் இச்சை தான் இருக்குது, ஆனால் அந்த அறிவு இல்லை. அந்த அறிவு குரு மூலமாக தான் கிடைக்கணும். ஸோ அப்போ வீட்டை விட்டு வெளியில் வந்தவொடனே அவன் எங்கே போகணும் அப்படின்னா வேற எங்கேயாவது கெட்ட இடத்துக்கு போகக்கூடாது. சத்சுகு சங்க விதீயதாம். சத்சுகுன்னா சான்றோர்களுடைய இடத்துக்கு போய் நம்ம சேர்ந்துக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுக்களோட இடத்துல போய் சேரணும். ஏன்னா இங்கே சாதுக்கள் எல்லா இடங்களையும் இருக்கிறதில்ல, அதுவே ஒரு இது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் வந்து வேற எங்கேயோ போய் மாட்டிக்கிறவங்களாம் இருக்காங்க. எந்த பர்பஸுக்காக வந்தோமோ அந்த பர்பஸ் இல்லாமல் வேறு இடத்துல போய் மாட்டிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நல்லாத இணக்கத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது 2வது ஸ்லோகத்துடைய முதல் படியாக சொல்லுது. அதுக்கடுத்து என்னென்னா இந்த சாதுக்களோடு சேர்ந்த உடனே பகவதக திருடா பக்திகி ஆதீயதாம். சாதுக்களோடு சேர்ந்தாச்சு, அடுத்து அவன் என்ன வேணும்? ஏற்கனவே வந்து அவனுக்கு வந்து வேதாந்தத்தில் விவேகம் கிடைச்சதுக்கு, வைராக்கியம் கிடைச்சதுக்கு, ஆத்ம இச்சானா முமுட்சுத்துவம் அவனுக்கு வந்தாச்சு. ஆனால் இந்த சமதமாதின்னு சொல்லக்கூடிய அந்த குணங்கள் வரல. ஸோ அது வரணுன்னா என்ன பண்ணணும்? கர்மயோகத்தால் அடைய வேண்டிய பெனிஃபிட்டை ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் அடைஞ்சிட்டான். அடுத்து வந்து உபாசனா யோகத்தால் அவனுக்கு வந்து அந்த சமதமாதிகள் கிடைக்கணும். அதுக்காக பகவதக திருடா பக்திகி ஆதீயதாம். பகவான் இடத்துல பக்தியை வைத்து இது பண்ணணும். எப்படி பண்ணணும்? முதல்ல அவன் சகுன பகவானை தான், சகுனமாக ஏதாவது ஒரு பகவான் விஷ்ணு விநாயகர் யாராவது ஒரு பகவானை வச்சுட்டு தான் சகுன பிரம்ம தான் யூஸ் பண்ண முடியும். பகவானே சொல்லியிருக்கார். ஏன் என்ன இது பண்ணுறாருன்னா ததப்பதம் தத் பரிமாகிதவ்யம் எஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயக தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்தியே எத பிரபத்திகி பிரசுதா புராணி. எந்த பதமானது பெற்று பிறப்பெடுப்பதில்லையோ அந்த பதத்தை நாம் தேட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து அவன் பகவான்கிட்ட பக்தியோடு இருக்கணும். அதாவது வந்து பிரம்மன் அவனுக்கு வெற்றி எல்லாமே வந்து பகவான்லாம் இல்லை, பிரம்மன் தான் ரிலீஸ் பண்ணணும். ஆனால் எடுத்தவொன்னு என்ன பண்ண சாதுக்களை வந்தாச்சு, அடுத்து வந்து ஒரு பகவான்கிட்ட வச்சுட்டு இந்த குணங்களை வந்து பெறணும். ஸோ அதுக்கு வந்து முதல்ல ஏகரூபமாக தியானம் பண்ண முடியலையா, விஸ்வரூப தியானம் பண்ணலாம், எல்லாம் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கலாம். ஆனால் பக்திங்கிறது அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதனால் வந்து 2வது பாயிண்ட் வந்து பக்தியை வந்து திடமாக வச்சுக்கணும். 3வது என்னென்னா சாந்தியாதிகி பரிச்சீயதாம். சாந்தியாதிகி அப்படின்னா உயர்ந்த பண்புகள். ஏன்னா அவனுக்கு இன்னும் இந்த சமதமாதிகள் வரல இந்த இடத்துல. இந்த சாந்தியாதிங்கிறது சமதம போன்ற குணங்கள் எல்லாமே வந்து அவனுக்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த தகுதியை அவன் அடைய வேண்டும்ங்கிறது தான் சாந்தியாதிகி அப்படிங்கிறது. என்ன சமதமாதின்னு சொன்னோம். சமதமாதின்னு சமம்னா என்ன? மனதை அடக்குதல். சம தம உபததிகி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் தான் 6 இதுதான் அது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறோம்? ஷமன்னு சொல்கிறோம். ஷமன்னா மனதை கட்டுப்படுத்துதல். அதுக்கடுத்து வந்து தமம்னா என்ன? புலனை கட்டுப்படுத்துதல், புலனடக்கம். அதுக்கடுத்து என்னது? உபதமக தன்னோட கடமையை செய்தல், அதான் வேறு இதுலேயும் ஈடுபடாமல் தன்னோட கடமையை மட்டும் செய்தல். அதுக்கடுத்து வந்து திதிக்ஷா அப்படின்னா என்னென்னா சீதோஷ்ண
சுகதுக்காதி சகிஷ்ணுத்துவம். எந்த சீதம்னா குளிர், உஷ்ணம்னா வெயில், எதுவாக இருந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வேணும். அதுக்கடுத்து வந்து ஸ்ரத்தான்னா எப்படின்னா வந்து குரு வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசக ஸ்ரத்தா. குருவிட்டையும் அந்த வேதாந்த சொல்லப்பட்ட கருத்துலையும் ரொம்ப திடமான விசுவாசம் வச்சிருக்கிறது பேர் தான் ஸ்ரத்தா. இந்த சமாதானங்கிறது கடைசியாக சொல்கிறது சித்த ஏகாக்கிரதா. இதுதான் நம்ம பார்த்தோம். என்னது? கர்ம யோகேன சித்த சுத்திகி, உபாசனையா சித்த ஏகாகிரதான்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த சமாதானங்கிறது சித்த ஏகாகிரதா. ஸோ இப்போ இந்த சாந்தியாதி பரிச்சயதாங்கிறது அவன் வந்து உபாசனா யோகத்தின் மூலமாக சித்த ஏகாக்கிரதா, அதாவது மன ஒருமைப்பாட்டை அடைய வேண்டும். இதுக்கு தான் வந்து இந்த இறைவனை வந்து ஆராதனை பண்ணணும் இதெல்லாமே சொன்னது அதுதான். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 3 தகுதிகளோட இப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த 4ஆவதாக சமதமாதியும் கிடைச்சதுனால அவனுக்கு வந்து உபாசனா யோகத்திலையும் அவன் வந்து உபாசனா யோகம் மூலமாக கிடைக்கக்கூடிய சித்த ஏகாகிரதாவும் அவனுக்கு கிடைச்சது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்க்குறப்ப வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கீதையில் சொன்னக்கூடிய 20 குணங்களையும் பார்த்தோம். அது எல்லாமே இதோட தொடர்புள்ள குணங்கள், அமானித்துவம் அதம்பித்துவம், அது மாதிரி ஆமாம், இந்த மாதிரி 20 குணங்கள் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே இது தொடர்புடையவே தான். ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன்னா, அவனுக்கு என்ன வேணும், அதாவது 4 குணங்களை அவன் அடைஞ்சிட்டான். விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தை அடைஞ்சிட்டான். அதுக்கடுத்து சமதமாதியை வந்து இந்த போன படியில் சாந்தியாதிக்கு பரிச்சயதாங்கிற இடத்துல அந்த சமதமாதி அடைஞ்ச உடனே அவன் என்ன பண்ணணும், திருடதம் உறுதியாக, ஆசு விரைவாக, கர்மாக்களை சந்தியஜதாம் விட்டுவிட வேண்டும், நன்றாக விட்டுவிட வேண்டும். சொல்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சு அனுஷ்டியதாம், சந்தியஜதாம், பதித்தியஜதாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து அவனுக்கு ஏற்கனவே என்னாச்சு, அவனுக்கு 4 விஷயமும் கிடைச்சதுனால அவன் வந்து முறைப்படி உறுதியாக கர்மங்களை உடனே விட்டுவிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், சந்நியாச ஆசிரமத்தை அந்த இடத்துல எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஏன்னா வந்து கர்மயோகத்தினால சித்த சுத்தி கிடைச்சாச்சு, உபாசனா யோகத்தினால அவனுக்கு அந்த மன ஒருமைப்பாடும் கிடைச்சாச்சு. இனி அவன் என்ன பண்ணணும், ஞான யோகத்துக்குள்ளே போகணுங்கிறப்ப நம்ம வந்து இந்த கர்ஸ்தாசிரமத்துக்குள்ளே இருந்தால் ஞான யோகத்துக்குள்ளே போக முடியாததுனால அதை விட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறார், சந்நியாச ஆசிரமத்துக்கு வர. அதான் நம்ம பரமாத்ம சாமி சொல்லுவார், எல்லா விஷயங்களுமே வந்து என்டர் க்ரோ கம் அவுட். என்டர்னா உள்ளே போகணும், அப்போ அதில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துடணும். நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார், பிளேட் சாப்பிட்ணுன்னா முதல்ல பிளேட் க்ளீன் பண்ணணும். பிளேட் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து என்டர் கோ கம் அவுட். ஸோ இப்போ கர்ம யோகத்தினால என்ன கிடைச்சது, சித்த சுத்தி கிடைச்சிது, அதை விட்டாச்சு. அடுத்து என்னன்னா உபாசன யோகத்துக்கு வந்தான், என்ன கிடைச்சது, சித்த ஏகாகிரதை கிடைச்சாச்சு. என்ன பண்ணணும், அதையும் பிடிச்சிடக்கூடாது, அதையும் விட்டுறணும். ஸோ அதையும் விட்டுட்டு அடுத்து ஞான யோகத்துக்கு வராது. அதுதான் வந்து திருடதம் ஆசுகு கர்ம சந்தியஜதாம். ஸோ இது 2வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் இந்த இடத்துல வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்திலேருந்து வந்தவர் சந்நியாச ஆசிரமத்துக்கு உள்ளே நுழைஞ்சிட்டார். ஸோ அதுதான் 2வது ஸ்லோகத்துடைய தாற்பயம் விளக்கம். அடுத்து 3வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3வது ஸ்லோகத்தில் வந்து ஞான யோகத்தினுடைய 3 படிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸ்ரவண மன நிதித்தியாசனம்னு பார்த்தோம். அந்த 3 படிகளை விளக்கி என்னென்ன பண்ணணுங்கிறதையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த கர்மங்களே முறைப்படி விட்டாச்சு அப்படின்னா நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாமான்னா பண்ணக்கூடாது. நம்ம வந்து குருவிட்ட போய் எல்லாம் படிக்கணும். அதான் ஆதிசங்கரமே சொன்னான்னு சொன்னோம். அதாவது வந்து சுவாதந்திரேன யாருமே படிக்க முடியாது. தானாக வந்து ஒரு அதாவது சாஸ்திரம் படிச்சிருந்தா கூட வந்து தானாக படிக்கக்கூடாது, குருவிட்ட போகணும் அப்படிங்கிறது அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு வழியாக இருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சத்வித்வான் உபசுப்பியதாம், நல்ல வேதாந்த சத்வித்வான், எல்லாமே தீர்க்கமாக சொல்கிறார். சத்வித்வான் பிரம்மனிஷ்ட குருவிடம் செல்ல வேண்டும். சத்வித்வான் உபசுப்பியதாம், அதாவது பிரம்மனிஷ்ட சத்வித்தாங்கிறதுக்கு என்ன விளக்கம் நம்ம பார்த்தோம்னா, ஸ்ரோத்ரியக பிரம்மனிஷ்டக, அதாவது முறைப்படி அவர் வந்து ஒரு குருவிட்ட ஒரு மாணவனாக இருந்து தீர்க்கமாக அதை படிச்சிருக்கக்கூடியவர் ஸ்ரோத்ரியன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரம்ம நிஷ்டையில் தான் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மாவாக தான் இருக்கேன், நீயும் பிரம்மமாக தான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அது சொல்கிறதில்ல, அப்படியே பார்க்கக்கூடிய அளவுக்கு நிஷ்டையோடு இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு குருவிட்ட போக வேண்டும். சத்வித்வான் உபசுப்பியதாம்.
உபசுப்பியதானா எப்படி போகணும், வேங்கையோடு போகக்கூடாது. அதனால் வந்து ஒரு பாணிகளோ சமித் பாணின்னு ஒரு சமித்து குச்சியை கையில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி பார்த்தோம். நீ சமித்து குச்சி எதுக்கு அப்படின்னா, இந்த குச்சியானது மரத்துலேருந்து விழுந்துருச்சு, இதுக்கு இனிமேல் மரத்துக்குள்ளே போகாது, காஞ்சு போயிடுச்சு, மரத்தில் ஒட்டு வைக்க முடியாது. அதனால் நானும் வந்து என்னுடைய சம்சாரத்து வீடு குடும்பத்துலேருந்து எல்லாத்தையும் விலகி வெளியில் வந்துட்டேன். அதனால் நான் வந்து இனிமேல் வந்து வேதாந்த சிரவணத்துக்காக வந்திருக்கேன், இன்னும் நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்றது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து அந்த ஆச்சாரியாகவும் உபயோகமாகணும். சமித்தை வந்து டெய்லி ஹோமம் பண்ணுவார், அது உபயோகமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளை ஐடென்டிஃபை, நானும் இந்த மாதிரி குச்சி மாதிரி தான் இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்காக சமித் பாணிகி சன் அப்படிங்கிறது முண்டகோபனிஷத்துலாம் விளக்கமாக சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து சத்வித்வான் உபசுப்பியதாங்கிறது முதல் படியாக சொல்கிறார் 3வது இதில். அதாவது ஸ்ரவணத்துடைய முதல் படியாக அது சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பிரதிதினம் தத்பாதுகா சேவியதாம். ஓ சார் 2வது ஸ்லோகத்திலே தான் இருக்கும். ஓகே 2வது ஸ்லோகத்திலே தான் இருக்கும். பிரதிதினம் தத்பாதுகா சேவியதாம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதுகைகளை சேவிக்க வேண்டும். பாதுகைகளை சேவிக்க வேண்டும்னா அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதில் தீர்க்கமாக அதை நம்ம செய்யணும். ஏன்னா எல்லா இடங்களையும் போன உடனே ஓகே நீங்கள் நாளைக்கு கிளாஸுக்கு வாங்க, இல்லை இன்றைக்கே கிளாஸ் அட்டெம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு வருஷம் அங்கே போய் சர்வீஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பண்ணியும் அவர் குருவுக்கு வந்து அவன் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு முமுட்சுவாக தெரிஞ்சால் தான் அவர் கிளாஸ் எடுப்பார், இல்லைன்னா கிளாஸ் எடுக்க மாட்டார். அப்போது அந்த சிஷ்யன் போய் கேட்கணும், எனக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் தான் அவர் சொல்லிக் கொடுப்பார். அதான் ஏற்கனவே பார்த்தோம், நாப்பிஷ்ட கர்சிச்சித் துயா, கேட்காம எதுவும் சொல்லக்கூடாது, முறையாக கேட்டால் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால, கேட்காம சொல்லக்கூடாதுனால அந்த சிஷ்யன் வந்து குருவிட்ட போய் அவருக்கு சேவை பண்ணணும். சேவை பண்ணுறப்ப அவங்க குருவே வந்து அவனுக்கு தகுந்த காலத்தில், அவனுக்கு உச்சிதமான காலத்தில் அவனுக்கு வந்து போதிக்க வேண்டியது போதிப்பார். அதுதான் என்ன சொல்லணும்னா, பிரம்ம ஏகாட்சரம் அத்தியதாம், பிரம்ம ஞானம் பற்றிய அறிவினை அவரிடம் கேட்டு பெற வேண்டும். ஏன்னா அவர் சொல்ல மாட்டார், நம்ம தான் கேட்கணும். ஒரு வருஷம் ஆச்சு சாமிஜி இதெல்லாம் இன்னும் சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு நம்மளுடைய ஒரு விருப்பத்தை அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் வெயிட் பண்ணும்ப அந்த சமயத்தில் சொல்கிறப்ப குரு மூலமாக இது பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும்னு ஒரு மீனிங். இன்னொன்று வந்து ஓம்கார மந்திரத்தை பெற்று ஜபம் பண்ண வேண்டும். ஏன்னா சன்னியாசம் எடுத்துட்டாலே வந்து அவங்களுக்கு பிரணவ ஜபம் இருக்குது, 21,000 தடவை ஒரு நாளைக்கு பண்ணணும்னு ஆரம்பத்தில் இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் சன்னியாசம் எடுத்துட்டான்னா அவ்வளோ பண்ணணும்லாம் இருக்குது. அதனால் வந்து குரு மூலமாக ஓம்கார மந்திரத்தை பெற வேண்டும்ங்கிற ஒரு மீனிங். இன்னொன்று வந்து பிரம்ம தத்துவத்தை பற்றிய விளக்கங்களை கேட்டு பெற வேண்டும்ங்கிறது ஒரு மீனிங். ஸோ இது பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா மகா வாக்கியம். ஆமாம், இதோட வந்து நமக்கு என்னென்னா இது அவர் குருநாதர்கிட்ட போய் கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அந்த வேத வாக்கியங்களை சொல்கிறப்ப அதை வந்து சமாகர்ணியதாம், சம்யக்கு ஆகர்ணியதாம். கர்ணியதாம்னா கேளுங்கள்னு அர்த்தம், சம்யக்கு நன்றாக, ஆகர்ணியதாம்னா முழுமையாக கேளுங்கள். குரு சொல்லக்கூடிய விஷயத்தை முழுமையான ஒரு அட்டென்ஷனோடு கேட்கணும் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்லோகத்துடைய கடைசி படி இதுதான். ஸோ பிரம்மைக்காட்சரம் அத்தியதாம், அதுக்கடுத்து வந்து சம்யக்கு ஆகர்ணியதாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த 2வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறோம், முதல் ஸ்லோகத்தில் இந்த வானப்பிரஸ்தாசிரமத்திலேருந்து வந்தக்கூடிய அந்த சாதகனானவன் சன்னியாசாசிரமத்தில் உள்ள போய் குருவிட்ட போய் சேர்ந்து படிக்கிறதுக்கு போகிறார். ஸோ இப்போ 3வது ஸ்லோகத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஞான யோகத்தில் இருக்கக்கூடிய 3 சாதனங்களான ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பற்றி இங்கே வந்து ஆச்சாரியா சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா வந்து ஸ்ரவணங்கிறதுக்கு 2 ஸ்டெப் சொல்கிறார். வாக்கியார்த்தக விசாரியதாம். வாக்கிய அர்த்தக அப்படின்னா என்ன, மகா வாக்கியங்களுடைய பொருட்களை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மகா வாக்கியம்னா என்னென்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எந்த ஒரு வாக்கியமானது, மகா வாக்கியம்னா பெரிய வாக்கியம் இல்லை, சின்ன வாக்கியம்தான். எந்த ஒரு வாக்கியமானது ஜீவனுக்கும் ஈஸ்வரனும் வேதல்ல, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றே என்று சொல்லக்கூடிய வாக்கியம் மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தினுடைய பொருட்களை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஆகர்ணியதாம் சொல்லியாச்சு, நல்லா கேளுன்னு சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இங்கே என்ன சொல்கிறான்னா, விசாரியதாம், நன்றாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். விசாரிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், உதாரணம் பார்த்தோம். தத்துவமசி அப்படின்னு சொல்லி ஒரு பதம் இருக்குது. தத்துவமசிங்கிறது ஒரு மகா வாக்கியம். அப்போ அந்த மகா வாக்கியத்தை பார்க்குறப்ப இந்த தத்துனா என்ன அதை பற்றி விசாரிக்கணும். அடுத்து தொம்னா என்ன அதை பற்றி விசாரிக்கணும். அசினா என்ன. அப்போ 3க்கும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். தத்துவமசி அப்படிங்கிறது வந்து
தத்தில் வந்து 3 பதங்கள் இருக்குது. தத்துங்கிறது பிரம்மன் தான் தத்துன்னு சொல்கிறோம். தத்தில் வந்து முதல் அம்சம் என்னென்னா சைதன்ய அம்சம் இருக்குது. அடுத்து வந்து மாயா அம்சம் இருக்குது. 3வது வந்து மாயா பிரதிபிம்ப சைதன்யம் அம்சம் இருக்குது. ஸோ இந்த 3 அம்சங்களும் சேர்ந்தது தான் ஈஸ்வரன். ஸோ அப்போ அந்த ஈஸ்வரங்கிறது வந்து தத் பதமாக சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து தொம் அப்படிங்கிற பதத்துக்கு என்ன சொல்கிறோன்னா, தொம்மில் வந்து தொம்லேயும் வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைதன்ய அம்சம் இருக்குது. அதுக்கடுத்து தான் என்ன சொல்கிறோம், அவித்யா இருக்குது. அதுக்கப்புறம் அவித்யா பிரதிபிம்ப சைதன்யம் இருக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் தொம் பதத்தில் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து சைதன்யம், மாயா பிரதிபிம்ப சைதன்யம், இதில் வந்து சைதன்யம், அவித்யா பிரதிபிம்பம். ஆனால் ரெண்டுல எது காமனாக இருக்குது, அந்த சைதன்யங்கிறது காமனாக இருக்குது. சைதன்யங்கிறது தமிழில் உணவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த உணவுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அந்த உணவு அப்படின்னு அதனால் இது எப்படி ரிலேட் பண்ணோம்னா, தத்துவமசின்னா உனக்குள்ளேயும் உணவு இருக்குது, பிரம்மத்திலையும் உணவு இருக்குது. ஸோ அந்த கோணத்தில் பார்க்கும்போது நீயும் பிரம்மனாகவே இருக்கிறாய் அப்படின்னு அதை எடுத்துக்கணுமே தவிர வேறு எதுவும் இது பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து உதாரணம் பார்த்தோம். நம்ம தாயமானவர் சொல்லியிருக்கார், பாதாதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பா கதனம் இந்திரியம் நீ அல்லை, ஆதாய் உணர்வு நீ என்றான். உணர்வு தான் வந்து நீயாக இருக்கிறாய். இது வந்து கைவல்ய உபனிஷத்துலேயும் ஒரு ஸ்லோகம் இருக்குது. மையேவ சகலம் ஜாதம், மையி ஏவ, என்னிடத்திலிருந்து தான் சகலமும் தோன்றியது. மயி சர்வம் பிரதிஷ்டிதம், என்னிடத்திலே எல்லாம் நிலை பெற்றிருக்கிறது. மயி சர்வம் லயம் யாதி, என்னிடத்திலே எல்லாம் ஒடுங்குகின்றன. தத்து பிரம்ம அத்வயம் பிரம்ம, அந்த இரண்டற்ற பிரம்மனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது கைவல்ய உபனிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்லோகம். அதுவும் இந்த இடத்துல இது பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா வியாபகார திருஷ்டியாக வந்து நமக்கு வந்து வேதங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் பாரமாத திருஷ்டியில் எல்லாத்தையும் பிரம்மனாக பார்க்கணுங்கிறதுனால இந்த மாதிரி இந்த வாக்கியங்களை நம்ம வந்து விசாரணை செய்ய வேண்டும். ஏன்னா வந்து சன்னியாசிகளுக்கே வந்து இப்போ நம்ம எதி பஞ்சாயத்து சொல்லுங்க, வேதாந்த வாக்கியேசு சதா சம்பந்த, அவங்களுக்கு இதே தான் வேலை. அதாவது கொஞ்சம் கடிச்சா சாப்பிட்ணும், அதான் பழம் மூலகன்னு சொல்லியிருக்கலாம். இதை கடிச்சா சாப்பிட்டுட்டு மீதி நேரத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு பதமாக ஒவ்வொரு வாக்கியமாக எடுத்து சிந்திச்சுட்டு தான் வேலை அவங்களுக்கு. அதனால் வந்து வாக்கியார்த்த விசாரியதாம். அதுக்கடுத்து என்னென்னா ஸ்ருதி சிதக பக்ஷ சமாஸ்ரீயதாம். ஸ்ருதின வேதம், சிதகன வேதத்தினுடைய வேதத்தினுடைய அந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய பட்சத்தை சம்யக்கு ஆசிரியதான். அதாவது வந்து தத்து பிரம்மசி, தத்து தொம்மசின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதில் வந்து வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நம்ம புரிஞ்சு எடுத்துகிட்டுமே தவிர நம்மளுடைய விஷயங்களை எல்லாம் அதில் இது பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்னென்னா வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம யம நியமங்கள்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் 5. இது வந்து யம நியமங்கள் வந்து இந்த சாஸ்திரத்துக்கு இப்படி இருக்கும், யோக சாஸ்திரத்துக்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த ஆசனங்களுக்குலாம் ஏற்ற மாதிரி வேறு சில யம நியமங்கள் ஆகாத நியமங்கள்லாம் அதில் வந்துடும். அதனால் அதில் அப்படி போட்டிருக்கு, அது இதுக்கு வராதெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வேதத்தினுடைய கருத்தை ஒட்டி நாம் நன்கு அந்த விசாரத்தை செய்ய வேண்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்னது ஸ்ரவணம் தான். இப்போ ஸ்ரவணங்கிறதுக்கு என்னென்னா வாக்கியத்தினுடைய பொருட்களை நன்றாக ஆராய வேண்டும். எப்படி ஆராயணும், வேதத்தோட பட்சத்தில் ஆராயணும். வேதம் எப்படி சொல்லியிருக்கோ அதை ஒட்டி ஆராயணும். வேதத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது பக்கம் போய் நம்ம ஆராயக்கூடாது. வேதத்தை சார்ந்து நாம் ஆராய வேண்டும். அப்படிங்கிறதான் வந்து இந்த ஸ்ரவணத்துக்கான 2 படிகளாக சொல்லியிருக்கு. அடுத்து வந்து மனநத்துக்கு 2 படிகள் சொல்கிறார். துஸ்தர்க்காத்து சுவிதம்யதான். துஸ்தர்க்காத்துனா கெட்ட தர்க்கம்னு ஒன்று சொல்கிறோம். தர்க்கம்ங்கிறது வந்து ஒரு பிலாசபியே சொல்கிறோம். தர்க்கம்ங்கிறது ஒரு பெரிய டாபிக், நிறைய தர்க்க கிரந்தங்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நிறைய விசாரங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ நம்ம தர்க்கம் பண்ணுறேன்னு போயிட்டு துஸ்தர்க்காத்து, ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். பாதி கதவு சாத்தி இருக்குன்னா பாதி வழி இருக்குது, முழு கதவு சாத்தி இருக்குன்னா முழு வழி இருக்குன்னு சொல்லக்கூடாது, வழி இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து துஸ்தர்க்காது, இந்த கெட்ட தர்க்கத்திலிருந்து நன்றாக விலகி இருக்க வேண்டும். இந்த தர்க்கம் பண்ணுறது நம்ம வந்து ஏதாவது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், அந்த வேதத்தோடு சார்ந்து தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, துஸ்தர்க்காத்து ஸ்ருதிக்கு சம்பந்தம் இல்லாத தர்க்கத்தை நாம் செய்யக்கூடாது. ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பண்ணணுமே தவிர ஸ்ருதிக்கு சம்பந்தம் இல்லாமல் அங்கே அப்படி வந்ததுன்னா இங்கே இப்படி போகணுங்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கடுத்து என்னென்னா ஸ்ருதி மதக தர்க்கக அனுசந்தியமாக, தர்க்கமே பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. வேதத்துக்கு ஏற்புடையதான தர்க்கத்தை நீ செய்யணும். தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. வேதத்துக்கு எதெல்லாம் ஏற்புடைய தர்க்கமோ அதெல்லாம் செய்யணும்.
ஏன்னா ஒரு தர்க்கம்னு சொன்னோம்னா அதில் ஒரு 4 விஷயம் சொல்லுவோம். ஒரு ஹேது இருக்கணும், ஒரு பக்ஷம் இருக்கணும், ஒரு சாத்தியம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கணும், ஒரு சித்தாந்தம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் இப்போ வந்து இது பர்வதகன்னா மலை, வன்னிமான் நெருப்பை உடையது. எப்படி தெரியும் உனக்கு? புகழ் தெரியுது. தூமவத்வாத். சரி, எப்படி அது உனக்கு எப்படி தெரியும்? எத்தா மகானசி, நான் சமையல் ரூமில் பார்த்துருக்கேன், அங்கே வந்து புகை இருக்கும், உள்ளே பார்த்தா நெருப்பு இருக்கும். அதே மாதிரி அங்கே மலையில் வந்து புகை இருக்கிறதுனால கண்டிப்பாக நெருப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேது பக்ஷ சாத்திய சித்தாந்தங்கள் மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வேதத்தோட கோணத்தில் நம்ம வந்து நல்லா தர்க்கம் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து தர்க்கம் பண்ணக்கூடாது. அதான் நம்ம தமிழில் குதர்க்கம் பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் துஸ்தர்க்கம்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ குதர்க்கம் பண்ணாமல் நல்ல தர்க்கத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்போ தான் என்ன சித்திக்கும்? நமக்கு மனனமானது சித்திக்கும். சிரவணம் பார்த்துட்டோம் 2 ஸ்டெப்பு. அடுத்து மனநத்துக்கு உண்டான 2 ஸ்டெப்பையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நிதித்தியாசனத்துக்கு ஒரு 2 ஸ்டெப் சொல்கிறார். நிதித்தியாசனம்னா என்னென்னா, பிரம்ம அஸ்மி இது விபாவியதாம், நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று தியானம் செய்ய நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம எல்லாம் படித்தாச்சு, பிரம்மன் ஒன்று இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னு இல்லாமல் அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மனாக இருக்கேன் நம்ம சொல்லிக்கணும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் நான் பிரம்மன் சொல்லிக்கக்கூடாது. நம்ம மனதுக்குள்ளே வந்து நம்ம வந்து பாவனை பண்ணிக்கணும். அதான் விபாவியதாம்னு சொல்லியிருக்கு. அகம் பிரம்மாஸ்மி இது விபாவியதாம், நான் பிரம்மன் தான், எனக்கு பிரம்மனுக்கு தேவையா நான் இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் பிரம்மன்கிறத வச்சுட்டு நான் பிரம்மனாகவே என்னை உணர வேண்டும். அதுக்காக பார்க்கவன்ல நான் வந்து நான் பிரம்மன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் என்னை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் ஏன் எனக்கு இதில் உதவி பண்ணிக்கணும், ஏன்னா அகம் பிரம்மாஸ்மி, நான் இதில் எனக்கு சம்மந்தப்படக்கூடாது அப்படின்னு அந்த இதுதான் இருக்கணுமே தவிர, அந்த பாவனவரத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி இது விபாவியதாம். இது வந்து நிதித்தியாசனத்துடைய முதல் ஸ்டெப்பாக சொல்கிறார். நிதித்தியாசனாலே அது வந்து அந்த சமாதி இதுக்கு போகக்கூடிய அபியாசமாக இருக்கிறதுனால முதல்ல வந்து நான் பிரம்மமாக இருக்கேன்னு நினச்சிக்கணும். நான் வந்து இன்னும் தேகமாக தான் இருக்கேன், இன்னும் ஜீவனாக தான் இருக்கேன், நான் இன்னும் துக்கமாக தான் இருக்கேன்னு இல்லாமல் அகம் பிரம்மாஸ்மின்னு இருந்தால் எனக்கு எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு செட்டு வரும். அதுக்காக வந்து அகம் பிரம்மாஸ்மி இது விபாவியதாம். அதுக்கடுத்து என்னென்னா, அகதக கர்வ பதித்தியஜதாம். அகக அப்படின்னா ஒவ்வொரு நாளும், அககன்னா ஒவ்வொரு நாளும் கர்வத்தை பதித்தியஜதாம், சுத்தமாக விட்டுறணும். தெஜதாம் பதித்தியஜதாம். ஏன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து ஏற்கனவே வந்து சம்மதமாக இந்த வேதாந்த தகுதிகளோடு இருந்து நமக்கு வந்து இப்போ சிரவண மனனமும் பண்ணி ஞானம் வந்தாச்சு அப்படின்னா கர்வம் வந்துடும். இதெல்லாம் எல்லாமே கர்வம் வந்துடுது. இதெல்லாம் வந்துடுச்சுன்னா அந்த கர்வமானது நிறையா வந்துடும். ஸோ அந்த கர்வத்தை வந்து கொஞ்சம் கூட நம்மளை அஃபெக்ட் பண்ண மாதிரி ஏதாவது அப்படி ஒரு சின்ன கர்வம் வந்தால் கூட அப்போவே விட்டுறணும். அதாவது சுவாமிஜி ஏதாவது மனசுக்குள்ள ஒரு கெட்ட இது வந்தால் கூட அந்த காலத்துலலாம் பக்கத்துலேயே வந்து பாடசாலையில் வந்து பஞ்சபாத்தம் வச்சுருப்பாங்க. உடனே வந்து ஆச்சமத்தை பண்ணிடுவாங்க, ஏன்னா அது உள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி அந்த கர்வத்தை வந்து உடனடியாக வந்து தெஜ்ஜதாம், விட வேண்டும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, தேகே அகம் மதிகி உஜ்யதாம். தேகே ஏன்னா நம்ம இப்போ வந்து பிரம்மாவாக பாவிக்கிறதுக்கு வந்தாச்சு. அப்போ வந்து உடலில் வந்து நான் இந்த உடல் என்னோட அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேகே உடலில் வந்து அகம்மதிகி நான் என்கின்ற எண்ணத்தை உஜ்யதாம் நன்றாக ஒதுக்கி தள்ள வேண்டும். உடலுக்கும் எனக்கு நான் இல்லை, நான் உடலோடு சம்மந்தப்பட்டவன் இல்லைங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அந்த அகங்காரத்திலிருந்து நம்மளை வந்து ஒதுங்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, புதஜனேகி வாதக பதித்தியஜதாம். புதஜனங்களோடு வாதத்தை நன்றாக தவிர்க்க வேண்டும். என்ன எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, நமக்கு எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சாச்சு அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, என்ன ஏதாவது தெரியுங்கிற இடத்துலையே வந்து நம்ம பாட்டு ஒரு டிபேட்டுக்கெலாம் போய் உட்காந்துருவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது சான்றோர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நம்ம எதாவது கற்றுக்க முடியுமான்னு பார்க்கணுமே தவிர அவங்களோட போய் வாதம் செய்யக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை விட அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவங்க தெரியும் அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் என்ன தெரியுமோ அதை பார்த்துக்கணுமே தவிர அவங்ககிட்ட போய் நம்ம வந்து வாதம் செய்ய போகக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் அறிவு வந்தவுடனே எனக்கு எல்லாம் தெரியும், நான் பிரம்மசூத்திரம் படிச்சுட்டேன், அதை படிச்சுட்டேங்க, அந்த கர்வம்லாம் வந்து இந்த வாதம் செய்ய போயிடுவாங்க. அதனால் அதையும் அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்ல, புதஜனேகி வாதக பதித்தியஜதாம். இது வந்து 3வது ஸ்லோகத்துடைய கடைசி படியாக அவர் சொல்கிறார்.
ஏன்னா இந்த வாதம் செய்யறதுனால என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய ஞானத்தில் தான் உதவி ஏற்படும். ஒரு வாதம் செய்யறப்ப என்ன ஆகுனா வந்து அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவர் வந்து பேசுவார். இப்போ அவர் நம்ம ஜெயிக்கணுங்கிறப்ப நம்ம தப்பாக சிந்திச்சு நம்மளுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஞானமும் நமக்கு வந்து நஷ்டமாகும். அது இல்லாமல் என்ன ஆகும்னா ஒரு சாதுக்கள்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பிஹேவ் பண்ணாதனால நமக்கு என்ன வரும், அந்த பாவங்களும் வரும். அதனால் வந்து ஜனங்கள்கிட்ட வந்து நம்ம மரியாதையாக இருக்கணும். அவங்ககிட்ட வந்து என்ன கற்றுக்கணுமே தவிர வாதம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது 3வது ஸ்லோகத்துடைய கடைசிப்படியாக சொல்லியிருக்கு. ஸோ இப்போ 3வது ஸ்லோகத்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஞான யோகத்தினுடைய 3 படிகளாக இருக்கக்கூடிய சவண மனன நிதி தியாசனத்துக்கு உண்டான படிகளை சொல்லியிருக்கார். ஸோ இப்போ வந்து 3 ஸ்லோகத்துலேயே வந்து கர்ம யோகத்தையும் சொல்லியாச்சு, உபாசனையும் சொல்லியாச்சு, ஞான யோகத்தையும் சொல்லியாச்சு. அடுத்த 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு வேறு என்னென்னலாம் இருந்தால் அந்த மோட்சத்தை அடையலாம்ங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு 14 படிகளை ஒன்றா சொல்கிறார். இதெல்லாம் இதுக்கு வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதனால் அதையும் நம்ம பார்த்துடுவோம். சுத் வியாதிகி சிகிச்சைதாம், பசியும் வியாதியும் போக்கிக் கொள்ள வேண்டும். சுத் வியாதி அப்படின்னா பசி, சுத்துன பசி, வியாதி, பசியாகிய வியாதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து சன்னியாசி ஆகிட்டாங்கன்னா வந்து ரொம்ப உடம்புலாம் மாற்ற முதல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த காலத்தில். அதனால் வந்து பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறது தான் மீனிங். அதுக்கடுத்து என்னதுன்னா பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து பிரதிதினம் பிக்ஷௌஷதாம் புஜ்யதாம், ஒவ்வொரு நாளும் பிக்ஷௌஷதாம், பிக்ஷாவையும் மருந்தையும்னு எடுத்து மீனிங் உண்டு. பிக்ஷையாகிய மருந்தை, சாப்பாடே வந்து மருந்து மாதிரி தான் சாப்பிடணும். பிக்ஷையாகிய மருந்தை புஜ்யதாம் சாப்பிட வேண்டும். 3வது என்ன சொல்கிறாருன்னா ஸ்வாத்வண்ணம் நது யாஜ்யதாம், விருப்பமான உணவை தேடி போகக்கூடாது. விருப்பமான உணவுன்னு இங்கே இது நல்லா இருக்கும் இதை பண்ணி கொடுங்கலாம் கேட்கக்கூடாது. ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அப்படியே எடுத்துக்கணுமே தவிர இது பண்ணி வச்சுருவோம் நாங்கள் வரேன்னு சொல்லக்கூடாது. அதனால் ஸ்வாத்வண்ணம் நது யாச்சியதாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, ஏன்னா என்ன காரணம், நான் வடங்க ஆளும் அடங்கும், நாக்கை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா வந்து விதிவசாத்து பிராப்தேன சந்துஷ்யதாம், விதிவசம் நம்மளுடைய பிராரப்தப்படி நமக்கு என்ன கிடைக்குதோ அதில் ஓகே, நமக்கு வந்து நல்ல பசியாக இருக்கும், அன்றைக்கி வந்து 2 பழம் தான் இருக்குன்னா ஓகே நமக்கு இதுதான் இன்றைக்கி பிராரப்தம்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணுமே தவிர இல்லை எனக்கு பசியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து சீத்த உஷ்ணாதி விசகியதாம், சீத்தன்னா குளிர், உஷ்ணம்னா வெயில். இந்த குளிர் வெயில்ங்கிறது எதுக்கு சொல்லியிருக்குன்னா, இப்போ வந்து வட இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் குளிராக இருக்கும், 4 மாதம் வெயிலாக இருக்கும். இது இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், அது அந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குன்னா இங்கே வந்துடக்கூடாது, இங்கே வெயிலாக இருக்குன்னா அங்கே போகக்கூடாது. என்ன இருக்கோ அதில் அப்படியே நல்லா பொறுத்துக்கிட்டு, ஏன்னா இதெல்லாம் வந்து திதிச்சா அவங்களுக்கு சகிப்புத்தன்மைக்கு உண்டானதுனால குளிர் வெப்பம் போன்றவற்றை விசேஷேன சகிதம் நன்றாக சகித்து கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து வந்து நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதான். நது விருதா வாக்கியம்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன்னா நல்லா படித்தாச்சு எல்லாம் பண்ணியாச்சுங்கிறப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது கரெக்டாக இருக்கணுமே தவிர தேவையில்லாமல் ஒரு வார்த்தைகளை நம்ம வந்து எந்த இடத்துலையும் உபயோகிக்கக்கூடாது. தேவையில்லாத வாக்கியங்களை பேசக்கூடாது. யாகாவாதாயினும் நான் காக்க அப்படியாது. பதஞ்சலியும் அப்படி தான் சொல்லியா, யோகசிய பிரதமம் துவாரம் வாங் நிரோதக, வாக்கை கட்டுப்படுத்தினாலே அதுதான் பெரிய யோகம், வேறு எதுவும் யோகமே இல்லை. ஸோ அதனால் வந்து அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா ஔதாசீன்யம் அபீப்சியதாம். ஔதாசீன்யம் அப்படின்னா ஓதம் சாதாமல், எந்த பக்கம் ஏதாவது பிரச்சனைன்னு ஒரு 2 குரூப் வந்தாங்கன்னா நம்ம இந்த பக்கம் வந்து சப்போர்ட் பண்ண அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் 2 பேர்த்துக்கும் நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லணுமே தவிர நான் உனக்கு ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக ஒருத்தருக்கு இன்னொருக்கு அப்போஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஔதாசீன்யம் அபீப்சியதாம் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட்டாக சொல்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4வது ஸ்லோகத்துடைய கடைசி பாயிண்ட் என்னென்னா ஜன கிருபா நைஷ்டூரியம் உத்சுஜ்யதாம். ஜனன மக்களிடத்தில் கிருபா பற்றும் வைக்கக்கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஏன்னா ஏற்கனவே அது ராகத்வேஷம்லாம் விட்டால் எல்லாம் வந்து இங்கே ஞானத்தை அடைஞ்சு இந்த இடத்துல உட்காந்துருக்கப்ப இவங்ககிட்ட வந்து பற்றும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்சுஜதாம், இதை வந்து உற்றணும் அப்படிங்கிறது உத்சுஜதாம். இதுக்கடுத்து 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஏகாந்தே சுகம் ஆசியதாம். ஏதாவது ஒரு இடத்துல தனிமையில் சுகமாக அமர்ந்துக்கணும். சுகமாக அமர்ந்துக்குன்னா ஏதாவது பத்மாசனம் அந்த மாதிரிலாம் கிடையாது, யாரும் இல்லாத இடத்துல தனிமையாக இருக்கணும். தனிமையாக இருந்தால் தான் நம்ம அடுத்த சாதனைகள் பண்ண முடியும். அதனால் வந்து தனிமையில் இருக்கணும்.
சேதக பதத்ததை சமாதீயதாம் சம்யக்கு ஆதீயதாம். சேதகன்னா மனதை, பதத்ததை பதம்பொருளில் சம்யக்கு ஆதீயதாம் நன்றாக நிலைநிறுத்த வேண்டும். இல்லை தனியாக போய் உட்காந்தாச்சுன்னா மனசு எங்கெங்கேயோ போயக்கூடாது. அந்த அந்த பழைய ஆசிரமத்தில் எப்படிலாம் போகக்கூடாது. அதனால் வந்து நம்ம எங்கே இருக்கணும், மெய்ப்பொருளில் வந்து நம்ம வந்து அந்த சித்தத்தை கொண்டு போய் நம்ம நிலை நிறுத்தணும். கீதையிலையும் சொல்லியிருக்கா, இந்திரியாணி பதான் யாகு இந்திரியேப்பிய பதான். இந்திரியங்களுக்கெல்லாம் பெருசுன்னு பார்த்தா அதை விட என்னது, இந்திரியங்களை காட்டிலும் உடல் பெருசு, அதை காட்டிலும் மனசை காட்டிலும் புத்தி பெருசு, எல்லாத்தையும் காட்டிலும் பெருசு என்னதுன்னா ஆத்மா. இந்திரியாணி பதான் யாகு இந்திரியேப்பிய பதம் மனக மனசஸ்து பதா புத்திகி யோ புத்தேகே பததஸ்து சகன்னா ஆத்மா. ஸோ ஆத்மா தான் வந்து உயர்ந்த பொருளாக இருக்கிறதுனால அந்த ஆத்மாவில் போய் அந்த மெய்ப்பொருள் தத்துவத்தில் நம்ம மனசை வைக்கணுமே தவிர நம்ம கீழான விஷயத்தில் இது பண்ண முடியாது. அதுக்கு இன்னொன்று இருக்குது, கடோபனிஷத் சொன்னது, மகத பதம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பதக புருஷான்ன பதம் கிஞ்சித்து ஷாகாஷ்டா சா பதாகதிகி. ஸோ இது என்னென்னா இந்த நிர்விகல்ப சமாதி அபியாசத்தில் போய் இருக்கணும்னு அர்த்தம். தனிமையாக இருந்துட்டு மனதை வந்து மெய்ப்பொருளை செலுத்துறது அப்படின்னா நிர்விகல்ப சமாதி, எந்த விகல்பமும் இல்லாமல் நம்ம அந்த மெய்ப்பொருளை பற்றின அந்த அறிவு அந்த ஒரு சிந்தனையிலே அந்த இடத்துல இருக்கணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா பூர்ணாத்மா சுசமீட்சியதாம். பூர்ணாத்மானா நம்ம வந்து நிறைவே வடிவாக, அதாவது நம்ம தான் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மி ஏற்கனவே விவாதம்னு சொன்னதை இந்த இடத்துல நிதித்தியாசனத்தில் அந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு இடத்துல பூர்ணாத்மாவே நன்றாக சுசமீட்சியதாம். ஈக்ஷதாம்னு பார்க்கணுன்னு அர்த்தம், சமீட்சை நன்றாக பார்க்க வேண்டும். சுசமீட்சியதாம்னு போட்டிருக்கார், மிக நன்றாக பார்க்க வேண்டும். ஜெகதிதம் தத் பாதிதம் திருஷ்யதாம். இந்த உலகம் அனைத்தும், இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பொருட்கள் இருக்குது, எல்லாமே வந்து நாம ரூபந்தான் இருக்கே தவிர எல்லாமே பரம்பொருளால் வியாபிக்கப்பட்டதுன்னு மனசை இது பண்ணணும். எல்லா இடத்துலையும் பரம்பொருள் தான் இருக்குங்கிறத வந்து நம்ம அந்த இடத்துல நினைக்கணும். அது ஏன்னா பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அதுதான் அதை வந்து அந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கடுத்து வந்து 3 கர்மங்களை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார். பிராக் கர்ம பிரவிலாப்பியதாம் சிதிபலாத்து. சிதிபலாத்துன்னு ஞான வலிமையினால், பிராக் கர்ம சஞ்சித கர்மாவை, ஞான வலிமையினால் சஞ்சித கர்மாவை நன்றாக ஒடுக்க வேண்டும். சஞ்சித கர்மாவை ஞான வலிமையினால் ஒடுக்க வேண்டும். ஸோ 3 கர்மாவில் ஒரு கர்மாவை இந்த இடத்துல சொல்லிட்டார். அடுத்த கர்மா சொல்கிறது ந உத்ததைகி ந ஸ்லிஷ்யதாம். உத்ததைகின்னா என்னது, ஆகாமி கர்மா, வரக்கூடிய கர்மா. வரக்கூடிய கர்மா ஏன் ஒட்டிக்காமல் இருக்கணும்னா, இவன் வந்து சாதகன் வந்து ஏற்கனவே ராகத்வேஷத்தை விட்டுட்டு அகங்காரத்தில் விட்டதுனால, அகங்காரம் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அவனுக்கு கர்மா வந்து பாவப்புண்ணியம் ஒட்டிக்காது. ஸோ அதனால் அந்த அகங்காரம் இல்லாதனால, அகங்கார அபாவாத்து அவனுக்கு அந்த ஆகாமி கர்மா வந்து வராது அவனுக்கு. ஸோ ஆகாமி கர்மா அபி ந சிருஷ்டி தான், ஒட்டிக்காமல் இருக்கணும். 3வது என்ன கர்மா இருக்குது, மீதி இருக்கக்கூடிய கர்மா பிராரப்தம். பிராரப்தம் து இக புஜ்ஜிதம். இந்த பிராரப்த கர்மாவை இங்கேயே இகன்னா என்னத்தோம், அஸ்மின் சரியே இந்த உலகத்தில் இருக்கிறப்பே இந்த பிராரப்தத்தை புஜ்யதாம் அனுபவித்து தீர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த பிராரப்த கர்மானாக அனுபவித்து முடிஞ்சது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மினா போயாச்சு அப்படின்னா கடைசி பாயிண்ட் அதுதான். அதை பத பிரம்மாத்மனா ஸ்தீயதாம். அதன் பிறகு பதம்பொருளில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன, அதாவது வந்து அந்த பிராரப்தத்தினால வந்து அந்த கர்மா முடிஞ்சு சரீரம் போனாலும் அந்த ஆத்மாவானது பதம்பொருளிலே நிலைச்சிருக்கணும். அதில் வந்து அதுதான் வந்து அவனுடைய மோட்சத்தினுடைய கடைசி படி அதுதான். ஸோ பதம்பொருளிலே நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக விதேமுக்தி ஆனவன் அவன் வந்து அந்த கடைசி படியாகிய பதம்பொருளில் நிலைத்திருக்கிறான். ஸோ இந்த மாதிரி வந்து 40 படிகளில் சாதனா பஞ்சகத்தில் ஆதிசங்கர் வந்து வேதத்தை கற்க ஆரம்பித்த மாணவன் 5 வயசில் வேதம் படிக்கிறதுலேருந்து அவன் மோட்சத்தை அடைவதற்கு உண்டான விஷயங்களை முறைப்படி படிப்படியாக சொல்லியிருக்கார். இது வந்து அவனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே நமக்கு உண்டான இதில் வந்து சொல்லியிருக்கார். ஸோ இதில் வந்து 4 ஸ்டேஜ் சொல்லியிருக்கோம். ஆசிரமங்கள் 4 ஆசிரமம் பார்த்தோம். முதல் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் முதல் படியான வேதம் கற்க வேத அத்தியனத்தை சொல்லியிருக்கு. அதுக்கடுத்து கிரகஸ்தாசிரமத்தில் கர்மயோகத்தினால் என்ன, கர்மயோகத்தினால் அவன் வந்து விவேக வைராகிய முமுட்சுத்துவத்தை அடைகிறான். அது வந்து கிரகஸ்தாசிரமத்தில் நடந்தது. 3வது ஆசிரமமான வானப்பிரஸ்தாசிரமத்தில் உபாசனா யோகத்தின் மூலமாக சமதமாதி குணங்களை அவன் பெறுகிறான். அதுக்கடுத்தது சந்நியாசாமத்தின் மூலமாக சிரவண மனன நிதித்தியாசனத்தை செய்து
மற்ற படிகளின் முறைப்படி அவன் வந்து அனுசரித்து கடைப்பிடித்து மோட்சத்தில் தன்னை உணர்ந்து கொள்கிறான். ஸோ இதுதான் வந்து அந்த 40 படிகளையும் வந்து ஆதிசங்கரை வந்து சாதன பஞ்சகத்தில் விரிவாக சொல்லியிருக்க. நம்ம எல்லாமே இதை வந்து எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பார்த்தாச்சு. இதை வந்து இனி அப்படியே மனப்பாடமும் பண்ணி இதை வந்து அப்படியே தினமும் அனுசந்தானம் பண்ணணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்குவேன். ஓகே. ஓம். இதுக்கு வந்து சுவாமிஜி தான் வந்து பெரிய காரணம். அவர் வந்து இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் சுவாமிஜிக்கு மறுபடியும் இந்த இடத்துல ஒரு நமஸ்காரத்தை பண்ணி சொல்லிவிட்டு இந்த நிறுவனம் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு நன்றியுடையவர்களாக இருக்கும். அதனால் வந்து எங்கள் சுவாமி சொல்லுவார், அதாவது வந்து உண்ணும் உணவு உடல்மயமாவது போல் சாப்பாடு என்ன ஆகும், உடலில் போய் சேர்ந்துக்கும். அந்த மாதிரி நம்ம கேட்கக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் அதிகமயமாக ஆகட்டும்னு பிரார்த்தனை பண்ணி குருநாதையும் பிரார்த்தனை பண்ணி இந்த வகுப்பை தொடர் முடித்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.